जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूपा रघुநாத கரணம், ஜெய ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம பக்தி புருஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் எல்லாரையும் பக்தி புருஷா கிளாஸ்ல கவனிக்கிறதுல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட விஷுவல், என்னோட சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்கா? எல்லாம் ஓகேவா? ஒரு நாள் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே பிரபு. ஓகே, தேங்க்யூ மதுரை. ஓகே, நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா அஷ்டகம் அதை படிச்சிருக்கோம். சிக்ஷாஷ்டகம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் சைத்தன்யா மகாபிரபு நம்மளுக்காக இந்த பூமியில அவரே டைரக்டா கொடுத்துட்டு போன ஒரே ஒரு விஷயம் சிக்ஷாஷ்டகம் மட்டும்தான். சைத்தன்யா மகாபிரபு சாக்ஷா முழு முதற் கடவுள். சைத்தன்ய மகாபிரபு அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூமியில தோன்றினார். பகவான் கிருஷ்ணர் 3வது யுகத்துல இந்த பூமியில வந்தாரு. அது தொடர்ந்து கலியுகத்துல 4வது யுகத்துல, இந்த இரும்பு யுகத்துல, இந்த லௌகீக லோகத்துல, இந்த கலியுகத்துல ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரு பகவத்கீதைய அவரோட டைரக்டா திருவாயிலன்னு சொன்னாரு. அதே பகவான் அந்த பகவத்கீதையில சொன்னதை எப்படி பிராக்டிக்கலா நடைமுறையில் எப்படி செய்யணும்னு சொல்லி ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்காக வாழ்ந்து காட்டினாரு. அது பகவான் கிருஷ்ணருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் எந்த வகையான வேறுபாடும் இல்லை. ரெண்டு பேருமே ஒரே ஆளு தான், கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அவர் மாதுரிய பாவா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதுரிய பாவா. ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு எந்த பாவா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு அவரோட பாவம், அதோட பேர் என்னது? கௌடிய வைஷ்ணவர்களா பக்தர்களா இப்படி நம்ம கண்டிப்பா தெரியும். சொல்லுங்க மல்லிகா மதி. பிரேம பாவா. பிரேமை கொடுக்கிறாரு. அவர் என்ன பாவம், அவருடைய மூட் என்னது? சரி, கிருஷ்ணர் மாதுரிய லீலா, மாதுரிய லீலைகள் செய்யறாரு. மகாபிரபு செய்யற லீலைக்கு என்ன பேரு? நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணர் செய்யறதுக்கு மாதுரி லீலா. அவர் செய்யற லீலைகள் எல்லாம் மாதுரியமான ஸ்வீட்டானது. மகாபிரபு செய்யற லீலைகள்லாம் என்னது? ரெண்டு பேருமே சேம் தான். ஆனா மகாபிரபு செய்யற லீலைகளுக்கும் கிருஷ்ணன் செய்யற லீலைகளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. மகாபிரபு செய்யற ஐஸ்வர்யா இல்ல இல்ல அது ஐஸ்வர்ய பாவம். நான் கேட்கறது லீலைகளை கேட்கிறேன். விப்ரலம்ப பாவம். நோ 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 மது. செப்பரேஷன். செப்பரேஷன் அது மூடு. அவர் செய்த லீலைகளுக்கு பேரு என்னது? கிருஷ்ணா மாதுரி லீலா. மகாபிரபு நான் பக்தர்களே கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே தடுமாற்றம் இருக்கு. தடுமாற்றம் ஆகக்கூடாது நம்மளுக்கு. அது சாமான் வெளியே சொல்லிருந்தா காலேஜ். எனி ஐடியா? நோ ஐடியா. கௌரி மாதாஜி, கமலா மாதாஜி, சரியா இருக்கா? ஓப்போ, புனிதா அமோய், சம்சோங், சம்சோங் SMA0355F, வள்ளி மாதாஜி, விஜய் போட்டிருக்கு. Anyone want to try? Bhagavan Sri Krishna is the He gives Sankirtana Maha Mantra. Yes, Mataji, but லீலைக்கு பேர் இருக்கு. Okay, I did now. Chaitanya is a Bhagavan Sri Krishna is a Leela, Madhuri Leela. Okay. Mahaprabhu Leela is a Audariya Leela. Audariya Leela means அவர் பாத்தீங்கன்னா is a very very merciful Leela. ஓகேவா? அவுதரி லீலானா என்ன அர்த்தம்னா கருணை வாய்ந்த லீலைகள் செய்யறதுக்காக மகாபிரபு இருக்காரு. ஓகேவா? அந்த மகாபிரபு அவளிய நம்ம பின்பற்றி அவரோட புட்ஸ்டெப்ப அவரு சொல்லி கொடுத்தத இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய முடியும். ஓகேவா? அதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் தன்னுடைய சீடர்கள், பக்தர்கள், ஃபாலோவர்ஸ் மூலமா சொல்லியிருந்தாலும் அவர்கிட்டே இருந்து நேரடியா திருவாயிலிருந்து வந்த ஒரு முக்கியமான 8 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பாத்தீங்கன்னா சிக்ஷா அஷ்டகம். சிக்ஷா மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அஷ்டகம்னா பாத்தீங்கன்னா 8. அப்ப 8 வகை இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் டைரக்டா அவரே கொடுக்குறாரு. அதுல நம்ம தொடர்ந்து இந்த சிக்ஷாஷ்டகங்களை பார்த்துட்டு வரோம். அதுல நம்ம ஒன்னாவது சிக்ஷாஷ்டகத்தை 2 பார்ட்டா பார்த்தோம். பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டோம். அண்ட் 2வது சிக்ஷாஷ்டகத்தை ஒரே பார்ட் தான், அது பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 3வது சிக்ஷாஷ்டகம். 3வது நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம்.
இன்னைக்கு ஒரு பாகம், இன்னைக்கு ஒரு பாட்டு, அடுத்த வாரம் ஒரு பாட்டு பார்க்க போறோம். ஏன்னா இதுல நிறைய டிஸ்கஷன், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சிஷா சங்கத்தோடைய நோட்ஸ், இந்த சிஷா சங்கத்தோடைய விஷயங்கள் இதெல்லாம் எங்கே இருந்து எடுத்தேன்னு ஏற்கனவே சொன்னா, எங்கேருந்து இதை எடுத்து நம்ம பேசணும் சொன்னா, எந்த மகாராஜ் கிட்ட இருந்து சொன்னா இல்லையா? இல்ல சொல்லலையா? இது யாருக்கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த டிஸ்கஷன், இந்த பாயிண்ட்ஸ், இந்த விஷயங்கள்லாம் யாரோட பாயிண்ட்ஸ் இதை எடுத்து பேசணும்னா, பக்தி ரக்ஷ ஸ்ரீதர கோஸ்வாமி மகாராஜ், இஸ் ஹோலினஸ் பக்தி ரக்ஷ ஸ்ரீதர கோஸ்வாமி மகாராஜ். அவர் யாருன்னா, ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபாத் மகாராஜோடைய மிக மிக ஒரு நெருங்கிய சீடர், சச் அ பியோர் டிவோட்டி. நம்ம ஸ்ரீலா ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபாதருடைய காட் பிரதர். அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் இந்தியா கூட்டு வரும்போது அவங்கள ஒண்டியா இவரால் ஹேண்டில் பண்ண முடியல சில பிரபாதர். அப்ப அவருக்கு வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணது பக்தி ரக ஸ்ரீதர் கோஸ்வாமி மகாராஜ். சில போட்டோல பார்த்தீங்கன்னா அவர் இருப்பாரு. அவரு சச்ச பியோர் டிவோட்டி. அவரே சொல்லுவார், சில பிரபா சொல்லுவார், நீங்க நிறைய விஷயங்கள்ல வந்து மகாராஜ் கிட்ட இருந்து கேட்டு கத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பிரபா நிறைய டிராவல் பண்றது இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அப்ப சில டிவோட்டில பிருந்தாவனம் இந்த மாதிரி மாயாப்பூர் தங்கி இருக்கும் போது உங்களுக்கு நிறைய டீச்சிங்ஸ், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தவரு ஸ்ரீலா பக்தி ரக்ஷ ஸ்ரீதர் கோஸ்வாமி மகாராஜ், சச் அ பியோர் டிவோட்டி. அவரு அவரோட கிளாஸ், அவரோட பாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி நைஸ், வெரி ஹை கிளாஸ் பிலோசபி, ரொம்ப அழகா இருப்பாரு. அவருடைய சிஷாசங்க பாயிண்ட்ஸ் தான் நம்ம பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து அவர் 88ல எனக்கு பிரபாதம் மறைஞ்சு 10 வருஷத்துல அவர் மறைஞ்சிட்டாரு. இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1970 60ல உள்ள டைம்ல அவர் டிஸ்கஸ் பண்ண, ரொம்ப விவரமா அவர் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் நம்ம இப்ப எடுத்து கிட்டத்தட்ட பாருங்க 50-60 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி இப்பயும் நம்மளுக்கு அவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது. அதனால நம்ம உன்னிப்பா ரொம்ப கவனமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு தெரியல. வந்திருக்க கிளாஸ்ல அனைவரும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கவனமா கேட்டு, புரியலன்னா வந்து திருப்பியும் வந்து கேள்வி கேட்டு என்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பக்தியில அடுத்த கட்டம் டெஃபினட்டா போக முடியும். ஏன்னா எனக்கு எப்பவுமே சொந்த விஷயத்த பேசுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஆச்சாரிகள் சொல்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல கண்டிப்பா அதுல சக்தி இருக்கும், அதுல அவங்க கருணை இருக்கும். ஓகே, கம் டு பாயிண்ட். இன்னைக்கு நம்ம 3வது சிஷாஷ்டங்கம் படிக்கிறோம். இந்த 3வது சிஷாஷ்டங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்லோகம் வந்து என்னன்னா, ஒரு ஆள் படிங்க ஸ்லோகத்தை. 3வது சிஷாஷ்டங்க ஸ்லோகம் படிங்க ஒரு ஆளு. கௌரிமதி படிங்க. तृणात् अपि सुनीचेन तरोर् अपि सहिष्णुना अमानिना मनातेन कीर्तनेय सदा हरि. வெரி குட். இன்னொரு ஆள் படிங்க. இன்னொரு மாதிரி யாராச்சும் இன்னொரு ஆள் மாத்தி இன்னும் படிங்க படிங்க வரைய. तृणा अभि सुनीचेन तरोर् अभि शशि विष्णुना अमानिना अमानिना मानतेन कीर्तनीय सदा हरि. வெரி குட் மாதாஜி. இன்னொரு ஆளு டக்கு 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 மூவ் பண்ணணும், லேட்டா கூடாது. இன்னொரு ஆளு யாச்சும் ஒரு ஆளு 3வது சிஷாஷ்டங்கம் பேர கூட கரெக்டா படிப்பாங்க போல. ஸ்னேகா மாதிரி. Tarat api sunichena taror api shahishnuna amanina manadena kirtanaya sadahari. எஸ், டிரான்ஸ்லேஷன் படிக்கும் போது இங்கிலீஷ்ல. One should chant the holy name of the Lord in a humble state of mind, thinking oneself lower than the straw in the street. One should be more tolerant than a tree, devoid of all senses of false prestige, and should be ready to offer all respect to others. In such a state of mind, one can chant the holy name of the Lord constantly. Thank you, Madhuri. Trunad abhi sunichena taroriva saishnuna amanina manatena கீர்த்தனியா சதாஹரி. இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு, பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கும் ஒருவர் தாழ்வான மனநிலையில் இருக்க வேண்டும்.
தெருவில் உள்ள தூசியை விட தாழ்வான தன்னை நினைத்து மரத்தை விட பொறுமையாக பொய் கௌரவத்தை தவிர்த்து பிறருக்கு எல்லா மரியாதையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இத்தகைய மனோபாவத்தில் ஒருவர் பகவானின் புனித நாமத்தை இடைவிடாமல் ஜபிக்க முடியும். இந்த ஸ்லோகம் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இது நம்ம சைத்தன்ய சரிதாமிரதோட ஆசிரியர் சில கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த 8 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். இந்த எட்டுல மிக மிக ஒரு முக்கியமான ஸ்லோகம்னா இந்த ஸ்லோகம். ஏன்னா இந்த 3வது ஸ்லோகத்துல இருந்தா இந்த 1வது ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகமும் சம்பந்த ஞானம். பகவானுக்கிட்ட நீங்க வந்து சம்பந்த ஞானம் படுத்த போறீங்க, அதாவது பகவான் கனெக்ட் பண்ண போறீங்க. இப்ப கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். இந்த 3வது ஸ்லோகத்தோடைய இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 4, 5, 6 ஸ்லோகங்களா, இந்த 4வது ஸ்லோகம், 5வது ஸ்லோகம், 6வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இது வந்து பக்தி, அதாவது இப்ப சம்பந்தா அபிதயனா வந்து பாத்தீங்கன்னா பக்தி ட்ராக்குள்ள கொண்டு போகும். அப்ப இந்த 3வது ஸ்லோகத்துல இருந்து இந்த 4வது ஸ்லோகம் அந்த ட்ராக் தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 3வது ஸ்லோகத்துல கூட பாயிண்ட் வந்து சரிவர நம்ம ஃபாலோ பண்ணமே ஆனால், சொன்ன மாதிரி 1வது ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், அதோட சேர்த்து இந்த 3வது ஸ்லோகத்தோட பாயிண்ட் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணமே ஆனால் நம்ம வந்து பக்தி பாதைக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா வரலாம். ஓகேவா? பக்தி பாதைக்குள்ள வந்த பிறகுதான் இந்த 4வது, 5வது, 6வது விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதோ அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தை ஒரு மாலையா கோத்து நீங்க கழுத்துல மாட்டிக்கங்க. எப்போதுமே இந்த குவாலிட்டி நீங்க வளர்த்துட்டீங்கன்னா நீங்க கிருஷ்ண பக்தியில ஸ்டெடியா இருக்கலாம். என்ன சொல்றாருன்னா, திருநாடு அபி சுனிச்சேன, நம்பர் 1 சுனிச்சேன வந்து 1. ஓகேவா? நம்ம ஒரு பாயிண்ட் நினைச்சுங்க. தரோர் இவர் சைஷ்ணுனா, ஓகே, 2வது பாயிண்ட் நினைச்சுங்க, சைஷ்ணுனா. அமானின மானத்தேன, இது 3வது பாயிண்ட். தென் கீர்த்தன்யா சதாஹரி, அப்ப நித்தியமாக நம்ம பகவானோட பக்தி பதில் இருக்க முடியும் சொல்றாங்க. அப்ப 3 பாயிண்ட் வந்து என்னது? சுனிச்சேன, சைஷ்ணுனா, அமானினா மானத்தேன, 3 விஷயம். சுனிச்சேனா வந்து என்ன அர்த்தம்னா புல்ல விட சகிப்புத்தன்மையாக நம்ம இருக்கணும். ஓகேவா? இதுதான் சொல்றாரு மகாபிரபு. ஃபர்ஸ்ட் இந்த முதல் ஸ்லோகத்துல வந்து நம்ம என்ன படிச்சோம்? சேதோ தர்ப்பண மார்ஜனம், மனசு சுத்தப்படுத்தணும். ஓகேவா? அப்ப 2வது வந்து 2வது ஸ்லோகத்துல நாம் அகாரி பகுதா, நாமத்தோட மகிமை, இவ்வளோ பவர் இருந்தும் இதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேன், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 3வதுல இதுல வந்து 3 பாயிண்ட் சொல்றாரு. இந்த 3 பாயிண்ட் ஒழுங்கா செஞ்சினா மனசு ஆல்ரெடி சுத்தம் ஆகிருச்சு. அது ஆக 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 இந்த 3 குவாலிட்டி வளர்த்துக்கிட்டுமே ஆனால் நம்மளோட பக்தியை யாராலும் அசைக்க முடியாது. இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கலியுகத்துல. ஏன்னா கலியுகம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மந்த புத்தி அதிகமாக இருக்கும். அதாவது டல் ஹேட்னா வந்து என்னன்னா மந்த புத்தி, தேவையில்லாத விஷயங்கள் சிந்திக்கிறது, தேவையில்லாத சோர்வு மனசுக்குள்ள, தேவையில்லாத கவலைகள், இதெல்லாம் மந்த புத்திக்கு சமம். அப்ப இந்த 3 விஷயங்கள் வளர்த்துக்கணும். அது என்னது? சுனிச்சேன, சைஷ்ணுனா, அமானின மானத்தேன. சுனிச்சேனா வந்து புல்லை விட பணிவாக இருக்கணும். அவங்க பாரு உதாரணம் கொடுக்குறாங்க, புல்லை விட பணிவாக இருக்கணும். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். 2வது மரத்தை விட சகிப்புத்தன்மையா இருக்கணும். ஓகேவா? தொடர்ந்து லைக் 3. அண்ட் 3வது மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. இந்த 3 குவாலிட்டி வளர்த்துக்கிட்டவன் அவனும் நிம்மதியாக சந்தோஷமா கிருஷ்ண பக்தி செய்வான். அவனை சுத்தி உள்ளவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக கிருஷ்ண பக்தி செய்வார்கள். இவனும் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டான். அதே போல அவங்க சுத்தி உள்ளவங்களும் அவனுக்கிட்ட பிரச்சனை, அவங்க சுத்தி உள்ளவங்களும் அதே போல மற்றவங்களுக்கு அவங்க பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து கிருஷ்ண பக்தியை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வருவாங்க சொல்லப்படுது. அப்ப இதுல ஆச்சாரியர்கள் மகாராஜ் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குவாலிட்டியை நம்ம தயவு செய்து வளர்த்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் we should develop this mood, இந்த பாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். இந்த 3 விஷயத்தை எப்பவுமே நம்ம சிந்தனை பண்ணணும். இப்ப நம்ம சமயத்துல நம்ம ஏதாச்சும் மாராட்சி எல்லாம் வந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஆட்சியாளர்கள் வந்தாங்கன்னா, சென்டருக்கு வந்தாங்கன்னா நம்ம போய் கேள்வி கேட்போம். மகாராஜ் ஏன் நான் சாண்டிங் பண்ணேன் சரியா வரல, மகாராஜ் ஏன் நல்லா ஜெபம் பண்ண நல்லா சேவை செய்யறேன், எனக்கு கஷ்டமாவே இருக்கு, மகாராஜ் இது பண்ணுவேன். இந்த எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு ஸ்லோகம் தான் ஆன்சர். நீங்க எவ்வளவு கேள்வி மூட்டை போட்டு கேட்டாலும்
இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க வந்து திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு 3வது ஸ்லோகத்திலே மகாபிரபு மொத்த உங்க கேள்விக்கும் கதையை முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இதை தாண்டி உங்களுக்கு எந்த கேள்வியுமே இருக்காது. ஏன்னா சமுதிரம் மகாராஜ் ஐ கேனாட் சான் மகாராஜ், மகாராஜ் ஐ சான் பட் ஐ கேனாட் ஃபோக்கஸ் மகாராஜ், மகாராஜ் ஐ டூ சோ மெனி சேவா பட் ஐ ஹேவ் சோ மெனி ஸ்ட்ரகிள் இன் டெம்பிள் ஆல்சோ ஸ்ட்ரகிள். எனக்கு டெம்பிள்லயும் ப்ராப்ளம் இருக்கு, அந்த டிவோட்டி இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஸ்லோகமே போதும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு எடுத்து செக் பண்ணுவாங்க பாருங்க, ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த மொத்த பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஸ்லோகம் சொல்யூஷன். இந்த 3 விஷயத்தையும் எப்பவும் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப இந்த 3 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன். பரவாயில்ல, நீங்க டைம் எடுத்துக்கங்க. மேபி இந்த பிரிவியா இருக்கலாம், அடுத்த பிரிவியா இருக்கலாம், இல்ல ஒரு 10 பிரிவு எடுத்துக்கங்க, ஒரு 100 பிரிவு எடுத்துக்கங்க. இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணாம நம்ம பகவான் லோகத்துக்கு போற டிக்கெட் கிடைக்காது. இந்த மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணாம நம்ம பகவானுக்கு லோகத்துக்கு போறதுக்கு உண்டான டிக்கெட் அந்த பகவான் லோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இந்த 3 குவாலிட்டி யார் வளர்த்துட்டாங்களோ அவங்கதான் கீர்த்தனியா சதாஹாரி. அதுலயே பகவான் சொல்றாரு, இந்த 3 விஷயத்தை யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, யாரு சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கிருஷ்ண பக்தியில வெற்றி அடைவாங்க. கீர்த்தனியா சதாஹாரி, அவங்க நித்தியமா எப்போது பகவானுடைய கிருஷ்ண உணர்வுல இருப்பாங்க. அவங்களை யாராலும் அசைக்க முடியாது. அப்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க, இந்த 3 பாயிண்ட் வந்து என்னது, பணிவாக இருக்கணும். அம்பல் லைக் கிராஸ், புல்லை விட பணிவாக இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, டொலரன்ஸ் லைக் ட்ரீ, மரத்தை விட சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆன் அண்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். மற்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. இந்த 3 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் வளர்த்துக்கிறாங்களோ தென் தட் பர்சன், அந்த நபர் கீர்த்தனியா சதாஹரி. ஓகேவா? அப்ப ஆச்சாரியக மகாராஜ் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த மூட்டை வந்து கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா வளர்த்துக்கணும். அப்ப மகாராஜ் என்ன பண்றாரு, இந்த ஸ்லோகத்துக்கு சில பக்தி வினோத் தாக்கூர் இத பத்தி என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு, என்ன அனலிசிஸ் பண்ணிருக்கிறாரு, அதை வந்து இங்க டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் இதை ஒன்னும் கூர்மையா உள்ளுக்குள்ள போந்து இதுக்குள்ள விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம ஏன் வந்து இப்ப மகாபிரபு இந்த புல்லு எடுத்துக்குவோம், பணிவு, ஹம்பிள்னஸ் இருக்குல்ல, இந்த புல்ல ஏன் வந்து அவர் சொன்னாரு? ஓகேவா? ஏன் புல்லை விட பணிவா இருக்குன்னு சொன்னாரு? ஏன் அவர் புல்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்தாரு? ஏன்னா பிளேட் ஆஃப் கிராஸ் எஃப் வேல்யூ, அதாவது புல்லுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூனா வந்து என்ன, ஒரு மதிப்பு இருக்கு. ஓகேவா? பட் வி நாட் ஹேவ் வேல்யூ ஆஃப் கிராஸ், அதாவது நம்மளுக்கு அந்த புல்லுக்கிட்ட இருக்கிற அந்த தன்மை கூட, அந்த குவாலிட்டி கூட நமக்கு கிட்ட இல்ல, நம்ம மனிதர்கிட்ட இல்ல. அதனாலதான் அட்லீஸ்ட் புல்லை விட பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகாபிரபு இங்க கோட் பண்றாரு அப்படின்னு சில பக்தி தவிர சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன பிரபு ஒரு புல்லு கூட போயிட்டு ஒரு சாதாரண புல்லுக்கிட்ட போயிட்டு மனிதனை போயிட்டு நீங்க வந்து ஒப்பிடுறீங்களா, நீங்க கம்பேர் பண்றீங்களா, சரியில்லையே. நம்ம 6 அறிவு மனிதர்கள், அது 1 அறிவு 2 அறிவு புல்லு பிரபு, அது சமமாகுமானா? எஸ். மகாபிரபு ஆச்சரியர் என்ன சொல்றாங்கன்னா, எஸ், இந்த புல்லுக்கு இருக்கிற கூட அந்த 2 அறிவு இருக்கக்கூடிய இந்த புல்லுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வேல்யூ, அந்த குவாலிட்டி கூட 6 அறிவு படிச்ச நம்மளுக்கு இல்லை இல்லை இல்லை. இத தெல்ல தெளிவாக ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஆச்சாரிகள் சொல்றாங்க. ஓகேவா? மேலும் பக்தி தாக்கூர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, I have some consciousness, intelligence. ஓகே, நம்ம மனிதர்கள் என்ன நினைப்போம்னா, ஓ எனக்கு கொஞ்சம் கிருஷ்ண பக்தியில கொஞ்சம் நான் முன்னேற்றம் அடைகிறேன், ஓ நான் வந்து கொஞ்சம் வந்து அறிவாளியா இருக்கேன், எனக்கு இந்த விஷயங்கள் தெரியுது, எனக்கு இந்த விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வருமா? இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன், ஓ எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அது இதெல்லாம் நான் பயங்கரமா செய்வேன், இதெல்லாம் நான் இப்படி. அப்ப இந்த மாதிரி உணர்வுகள் நமக்குள்ள நிறைய இருக்கும். அந்த உணர்வுகள் தான் நம்மளை வந்து மிஸ்டைரக்ட் பண்ணுது, நம்மளை வந்து தவறான பாதைக்கு கொண்டுட்டு போகுது. ஆனா ஒரு புல்லுக்கு வந்து கிராஸ் இருக்குல்ல, அந்த புல்லை வந்து தவறான பாதைக்கு நீங்க கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பக்தி தாக்கூர் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவரு நீங்க ஒரு புல்லை வந்து மிதிச்சீங்கன்னா
ஒரு புல் இருக்கு, நீங்க இப்படி மிதிச்சிட்டீங்கன்னா அதை மிதிச்சதுக்கு நீங்க மிதிச்ச மாதிரி தான் அது அப்படிதான் போகும். ஓகேவா? அது உங்களை வந்து எதிர்த்துக்கிட்டு வராது, அது உங்களை எதிர்த்துட்டு குத்திட்டு வராது. ஓகேவா? அதே போல வெளியே எந்த ஒரு காத்து நம்ம காத்து இப்படி அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், புல் எப்படி போவோம்? புல் இப்படியே தான் போகும். வெளியில வந்து எது மிதிச்சாலும், யானை மிதிச்சாலும் இல்ல மனிதன் மிதிச்சாலும் எப்படி மிதிக்கிறாங்களோ அந்த டைரக்ஷன் படியே அப்படி போயிடும். அது ஒப்போசிஷன், அதாவது வந்து என்னது எதிர்த்துக்கிட்டு வராது, எதிரியா வந்து நிக்காது. பட் we not have two particular direction. நம்மளுக்கு அந்த புல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை கூட நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நம்மளைய ஒரு ஆள் வந்து ஏசுனாங்க இல்ல திட்டுறாங்க இல்ல சம்திங் ஏதோ பண்றாங்கன்னா நம்ம அங்க பணிவா போக மாட்டோம், அங்க வந்து அந்த அம்பலோட போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதிர்த்துக்கிட்டு நிற்போம். எஸ், இதை எதிர்த்துக்கிட்டு நிக்கிறது ஹம்பிள்னஸ் வந்து பாத்தீங்கன்னா புல்லு மாதிரி. ஓகேவா? அது வந்து யாரு இது பண்ணாலும் அது வந்து ஒண்ணுமே பண்ணாது. ஆனா நம்ம அப்படி கிடையாது, நம்ம எதிர்த்துக்கிட்டு நிற்போம், ஒப்போசிஷன்ல நிற்போம், எதிரியே நம்ம நிற்போம் அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த மைண்ட், நம்மளோட மனசு புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஒப்போசிஷன் பொசிஷன், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எதிரியாக என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு நமக்குள்ள இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது யாரா இருந்தாலும், ஒரு புக்ல படிச்சாலும் சரி, இல்ல மகாராஜ் வந்து ஏதோ சொல்றாங்க, இல்ல குரு எதுவும் சொல்றாங்க, ஒரு சாது எதுவும் சொல்றாங்கன்னா எப்பவுமே நம்மளோட மைண்ட்ல ஒரு எதிர்த்து என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க ஒப்போசிட் சைடு இருந்துகிட்டே இருக்குமா, ஒரு எதிர்ப்பான தன்மை இருந்துகிட்டே இருக்குமா. இவர் சொல்றது கரெக்டா? இது என்ன இது இது புரோபாத் சொல்றது கரெக்டா? ஆச்சாரியர் சொல்றது கரெக்டா? இந்த புரோபாத் வந்து ஏன் இப்படி சொன்னாரு அப்படி சொல்லி எப்பவுமே ஒரு எதிர்ப்பான தன்மை நம்ம கூட இருந்துகிட்டே இருக்குமா. அந்த எதிர்ப்பான அந்த தன்மை அந்த மனசுக்குள்ள இருக்குல்ல, இது வந்து ஒண்ணும் வந்து பக்குவம் அடையல. அதனாலதான் நம்மளுக்கு அந்த அம்பல்னஸ், நேச்சர் அம்பல்னஸ், இயற்கையான பணிவு வந்து நம்மளுக்குள்ள வர மாட்டுதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் வந்து அழகா நம்ம சொல்றாரு, ஆச்சரியம் சொல்றாங்க. இதை நீங்க நல்லபடியாக கேட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு இடத்துல நம்ம தவறு செய்யல, நம்மள திட்டுறாங்கன்னா அந்த கேஸ் வேற. ஆனா நம்ம மேல வந்து என்ன தவறு இருக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கத்திக்கிட்டு நிக்க கூடாது நம்ம. ஓகேவா? சில இடத்துல நம்ம அமைதியா இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும். சில இடத்துல நம்ம கேள்வி கேட்கலாம், அது வந்து எப்படி ஒத்தொரிட்டி கிட்ட சொல்லி கரெக்டா வந்து அந்த மாதிரி சொல்லி நம்ம கேட்கலாம், இந்த என்னது எதனால என்கிட்ட இப்படி சொல்றாங்க. ஆனால் எதுக்குமே நம்ம எதுவுமே பத்தி யோசிக்காம, நம்ம மேல தப்பு இருக்கா தவறு இருக்கா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ண எதுவுமே யோசிக்காம அப்படி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எப்பவுமே எதிர்த்து நிக்கவே கூடாது. ஓகேவா? அவர் பொசிஷன் லோவர் தென் கிராஸ். நம்மளோட நிலை எப்படி இருக்குன்னா ஒரு புல்லை விட வெரி 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 லோவான பொசிஷன்ல தான் நம்மளோட நிலைமை இருக்கு. ஓகேவா? அப்படிதான் ஆச்சாரியர் சொல்றாங்க. we close to Lord, we have to think. நம்ம வந்து பகவான் கிட்ட நம்ம வரணும்னா, நம்ம பகவான் கிட்ட நெருங்கி வரணும்னா, நம்ம பகவான பாதைக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும்னா நம்ம வளர்த்துக்க வேண்டிய முதல் குவாலிட்டி வந்து என்னது அப்படின்னு என்ன சொல்றேன்னா, எனக்கு எந்த வகையான தகுதியும் இல்லை, ஐ ஹவ் நோ வேல்யூ, ஐ ஹவ் நத்திங், நான் வந்து ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? ஆனா ஒண்ணு என்ன நினைக்கிறோம்னா, பகவான் எனக்கு வந்து நிறைய கருணைகள் கொடுக்குறாரு, நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு, நான் எவ்வளவு தவறு செய்தாலும் பகவான் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாரு. ஆனால் நான் வந்து அதுக்கு எதிர்மாறாக நடந்திருக்கேன், எப்போதுமே ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கேன். பகவான் இஸ் ஆல்வேஸ் கிவிங் சான்ஸ் கொடுக்குறாரு, he give always chance, but I always sitting in the opposite side. எப்பயுமே நம்ம opposite சைட்ல இருந்துகிட்டு அந்த கருணையை வந்து வாங்காமலேயே நம்ம வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அப்ப என்னது, நான் வந்து எல்லா வகையான கருணையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப முக்கியமான விஷயம் நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, அந்த கருணை கிடைக்கணும்னா நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி வந்து என்னன்னா, நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங், ஐ நோ வேல்யூ, எனக்கு எந்த வகையான தகுதியும் இல்லை, எல்லாமே குரு என் கிருஷ்ணருடைய அவங்களோட ஏற்பாடுதான் நடக்குது, நான் வந்து இங்க ஒண்ணுமே இல்லை, நான் ஜஸ்ட் வந்து ஒரு கருவி தான், ஐ எம் ஜஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு அந்த நினைக்கணும். இந்த நினைப்பு தான் அந்த அந்த ஒரு சிந்தனை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹம்பிள்னஸ்,
பணிவு, புல்லை விட பணிவு வந்து நம்மளுக்கு கொண்டு வரும். ஓகேவா? அப்படி நினைக்கல, அந்த மாதிரி சிந்தனைகள் நம்மளுக்கு வரல. ஐ ஆல்வேஸ் டூயிங் ஸ்பிரிச்சுவல். ஓகே, அதாவது என்னதான் நம்ம அது மாதிரி நினைக்கல. நம்ம வந்து எப்பவுமே நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், நான் அது பண்ணிட்டேன், இது செஞ்சு போறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு சிந்தனை வந்துச்சுன்னா அது அந்த சிந்தனை நம்மளுடைய ஆன்மீக தற்கொலையாக மாறும் அப்படின்னு ஆட்சியர் சொல்றாங்க. இந்த வேர்ட்ஸ் அழகா சொல்ற சில பக்கம் ஸ்பிரிச்சுவல் சூசைட், ஆன்மீக தற்கொலை. ஆன்மீக தற்கொலைனா எப்படின்னா, நல்ல ஞாபகம் வச்சுக்கிச்சு, வெரி வெரி டேஞ்சர் இது. ஓகேவா? ஏன் நம்ம பக்தியில முன்னேற முடியல சொல்லி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். அதனால நான் ரொம்ப ஸ்லோவா நிதானமா என்னோட ஸ்பீட்ல இயல்பா பேசுற ஸ்பீட்ல போகாம நான் பொறுமையா சொல்றேன். இதெல்லாம் நான் தயவு செய்து கவனத்தோட கேளுங்க. ஓகேவா? மற்றவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்க இத. ஓகேவா? நம்ம மனசுல நான் வந்து ஒண்ணுமே இல்லை, நான் பகவானுடைய சேவகன், நான் வந்து இங்க என்னால இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, அவரோட கருணை இருக்கிறதுனால நான் செய்யறேன், நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜீரோ, நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த சிந்தனை வந்துச்சு. வளர்த்துக்கணும். நம்ம அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஹம்பிள்னஸ் சொல்லி பணிவு வந்து உள்ளுக்குள்ள வளர்ந்துகிட்டே வரும். இல்ல நான் தான், நான் இல்லைன்னா எல்லாம் நடந்துருமா, நான் இல்லைன்னா இந்த சமையல் செஞ்சிருவாங்களா, நான் இல்லைன்னா அந்த டெம்பிள் மேனேஜ் பண்ணிடுவாங்களா, நான் இருந்தாலும் எல்லாம் ஒழுங்கா நடக்கும், நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன ஆயிருன்னா உள்ளுக்குள்ள அகங்காரம் வரும். செட்டில் அப்படியே அமைதியா பூனை மாதிரி அப்படி வரும். அது என்ன பண்ணுனா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த மாதிரி வர 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 நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லி நம்ம வந்து அந்த அந்த எண்ணம், அந்த நான் தான் பண்றேன் என்ன பண்ணுனா நம்மளைய வந்து ஸ்பிரிச்சுவல் சூசைட், அதாவது ஆன்மீக தற்கொலை பண்ண வைக்கும். ஆன்மீக தற்கொலைனா என்ன? அது கொஞ்சம் சொல்லுங்க. நான் உண்டி பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீங்க கேட்கறவங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஆன்மீக தற்கொலைனா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல் சூசைட். ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் இது, பட் நிறைய பேர் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. பட் திருப்பி இந்த பாயிண்ட் தான் எனக்கு பல விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆன்மீக தற்கொலை என்றால் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்தி தாக்கூர் சொல்றார் அழகா. சொல்லுங்க பக்தர்களே, கருத்துக்களை கூறுங்கள். வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சூசைட்? ஆன்மீக தற்கொலை என்னது? fall down in spiritual life. ஓகே தான் மருதி, ஆனா இது என்ன? அது கொஞ்சம் தெளிவா சொல்லணும். யாருக்கும் ஐடியா இல்ல? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஸ்னேகா மருதி, you always raising your hand. You cannot progress, Prabhu, even though if you want to do it. It is a kind you got. Even when Bhagavan give you mercy, Bhagavan gives you everything, but you cannot progress because that is spiritual suicide. Okay, good. மற்றொரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிருக்காங்க. வேற ஆன்மீக தற்கொலை என்றால் என்ன? மல்லிகா மதுஜி ட்ரை பண்ணுங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இன்னைக்குதான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரபு. நீங்க கேள்விப்படுறாங்க வார்த்தை. சரி, உங்க கருத்து இருக்கா? சரி, கௌரி மாதாஜி, எனி ஐடியா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன், இருந்தாலும் ஒரு முயற்சி பண்றேன் பிரபு. என்னன்னாக்கா ரொம்ப பக்தி பண்ற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஆணவம் அது உள்ளுக்கே இருக்கும். நான் தான் செய்யறேன். அதாவது நம்ம பகவானை அங்க ஒதுக்கி வச்சிருக்கோம், குரு என் பகவானை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளே அங்க வந்து கொண்டு வரோம். ஓகே, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வெரி குட். வாழ்த்துக்கள். பள்ளி மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி, ஆன்மீக தற்கொலை வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏங்க சொல்லிக்கணா சொல்லிருக்கீங்க பிரபு, ஆனா ஞாபகத்துல இல்ல. என்னன்னா பௌதிகத்துல நாட்டம் போறது, ஆன்மீகத்துல வந்து நம்ம அத மறந்துடுறது. அதுல வந்து நாட்டம் இருக்காது, பௌதிகத்துலதான் நாட்டம் போவோம் நம்மளுக்கு. வெரி குட், வெரி குட் மாதிரி, நல்ல வாழ்த்துக்கள். ஓகே, ஸ்பிரிச்சுவல் சூசைட்னா வந்து என்ன அர்த்தம்னா, அதாவது நீங்க தற்கொலை பண்ணும்போது ஃபுல்லா ஊரெல்லாம் கூப்பிட்டு இங்க வாங்க நான் சாவ போறேன் சொல்லிட்டு எல்லாரும் கூடி விட்டு நம்ம சாவ மாட்டோம்.
அதாவது நீங்க எப்ப சாவறீங்க என்ன பண்ணு தெரியாது. அது யாராச்சும் பார்த்தா எல்லாம் பாடி கீழோட வாடகை வெளியே வந்தாதான் எல்லாரும் தெரியும். ஓகேவா? எப்ப சாவுறாங்க நல்லா இருக்கும்போது அப்ப திடீர்னு பார்த்தா மறுநாள் தூக்கி போயிடுவோம். சூசைட்னா வந்து என்னதுன்னா இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நீங்க ஆன்மீக நல்லா தெளிவா கேட்கணும். அவர் புரியல சொல்லக்கூடாது. புரியல திருப்பி கேட்கணும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் முதவாடி சொல்றது நல்லா தெளிவா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து தவறு பண்றாங்க, நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நீங்க ஒருத்தவங்க வந்து இது தவறு பண்றாங்க, இது சரியா செய்யல கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு அவங்க சொல்லி கொடுக்கலாம், பிரபு இது சரியில்லை, இது மாத்துங்க. ஓகேவா? இது ஆன்மீக தற்கொலை கிடையாது. ஒருத்தன் தவறு செய்யறாங்க, அப்ப திருத்திக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்ப அவங்களும் திருத்திக்கணும், திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒன்னொருத்தங்க நல்ல பக்தியில முன்னேறாங்க, அப்ப அவங்கள வந்து பார்த்து நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம். ஓகே, நிறைய பக்தி செய்யறாங்க, நல்லா சேவை செய்யறாங்க, கத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் சூசைட்னா வந்து என்னதுன்னா அவங்க திலக்கு போட்டிருப்பாங்க, பக்தர்களாக இருப்பாங்க, கட்டி மாலை போட்டிருப்பாங்க, ஜபம் கூட பண்ணலாம். ஆனா என்ன ஆயிரும்னா அவங்க வந்து பக்தர்களோட அசோசியேஷன்ல இருக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவா இருக்கும். சில சமயத்துல இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுலையுமே வந்து தன்னோட கவனத்தை தன்னோட ஈடுபாடை வந்து அதிகமா செலுத்த மாட்டாங்க. பாஸ் அண்ட் கிளவுட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ஜஸ்ட் வந்து அந்த மேகம் வந்து அப்படியே இருக்கும், திடீர் காத்தச்சோட கலந்து போயிடும். அந்த மாதிரி இப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அலட்சியமாக இல்லை ஒரு ஏனோத்தனமாக, ஆனா வெளியில பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும். எதுவுமே அதுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் அது சீரியஸா அது ஆழமா வந்து அதை எடுத்துறது கத்துக்கிறது கிடையாது. அப்ப அப்படியே மேலோட்டமா இருக்கிறது. அப்புறம் வந்து வெளியில ஜெபம் பண்றப்ப நிறைய வந்து பார்க்கும்போது நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா பக்தி பண்றாங்க, இவங்களும் கரெக்டா செய்வாங்க. ஆனா வந்து அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன் சரியா ஃபாலோ பண்றது இல்லை. ரூல்ஸ் ரெகுலேஷன் சரியா ஃபாலோ பண்ணாம, நாம ஜெபத்தை வந்து பண்ணாம, பிரசாதம் சாப்பிடாம, இந்த மாதிரி சும்மா ஏனத்தனமா அப்படி அலட்சியமா இருக்கும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து வீக் ஆக்கிட்டு போறாங்கன்னு. அப்ப என்ன ஆயிரும்னா ஒரு கட்டம் வந்தோடனே மாயா வந்து என்ன பண்ணும், டக்குன்னு வந்து ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கும். ஏன் நீ வந்து இந்த கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சைவமா சாப்பிடுற, ஏன் நீ வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து ஏன் கஷ்டப்பட்டு என் கிருஷ்ணன் பத்தி பண்ற, உன் சுத்தி உள்ளவங்களாம் பாரு நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, உன் சுத்தி உள்ளவங்களாம் பாரு நல்லா நிம்மதியா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா ஜாலியா ஆடுறாங்க, பாடுறாங்க, குடிக்கிறாங்க, அது பண்றாங்க, சிக்கன் சாப்பிடுறாங்க, மட்டன் சாப்பிடுறாங்க. அவங்களாம் வெளியில போனா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் சாப்பாடு கிடைக்குது, நீ வெளியில போனா அவனுக்கு சாப்பாடு கிடைக்குதா? இப்படி மாயா ஒரு பிம்பத்தை உருவாக்கும். ஃபுல்லா என்ன பண்ணி இப்ப இருட்டாகிக்கிறோம் மாயா. இப்ப அப்ப இருக்கிற ஞானம். அப்ப நம்ம மனசுல அடுத்து என்ன தோணும்னா, ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே அலட்சியமா இருக்கும், குரு சொல்றது கேட்கல, சாண்டிங் பண்றது இல்லை, ஆனா வெளியில மட்டும் பக்தர் மாரி ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிறோம். நம்ம திருப்பி நம்மளோட பர்சனல் வாழ்க்கையில போனோம்னா எதுவுமே செய்யறதில்லை, எதுவும் ஃபாலோ பண்றது, எதுவுமே ரூல்ஸ் ரெகுலேஷன் பண்றது இல்லை, நினைச்சா கோயிலுக்கு வர்றது. அப்ப என்ன ஆயிரும்னா இந்த மாயாவோட சிந்தனைகள் உள்ளுக்குள்ள போக 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 என்ன ஆயிரும், நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டோம். சொல்லி அந்த கெட்ட பழக்கங்கள் திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். எதெல்லாம் நம்ம விட்டுட்டு கிருஷ்ண பக்திக்குள்ள வந்தோமோ அத பழைய விஷயங்களை திருப்பி நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே, கூட்டாளிக்கு தானே, என் சொந்தக்காரங்க தானே அப்படின்னு ஆரம்பிக்கும். அது என்ன நினைக்கணும் மனசுக்குள்ள, பரவாயில்ல பகவானுக்கு நம்ம விழிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டாளிக்கு சொந்தக்காரங்க இவங்களும் தப்பா நினைச்சிட்டு போறாங்க. அங்க குருவோட சிந்தனை சாதுக்களோட சிந்தனைகளே நம்மளுக்கு வராது. ஐயோ என் சொந்தக்காரன், என் கூட்டாளி, என்னோட மச்சான், எங்க சொந்தக்காரன், எங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன நினைச்சு போறாங்க, இவங்க மனசு என்ன ஆகும், இப்படி சிந்தனை என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட மிங்கில் ஆகுறதுக்கு, அவங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்கு அவங்க என்ன கெட்ட பழக்கம் அங்க நடந்துட்டு இருக்கோ அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப உதாரணத்துக்கு அது ஹெல்கோஹலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து திருப்பி அசைவ பொருள் எடுக்கதா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் பரவாயில்ல இந்த வெங்காயம் பூண்டு போட்டுதான் பரவாயில்ல கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு பிரச்சனை இல்லை. அங்கேயும் அப்படி இதெல்லாம் அப்படியே ஆரம்பிச்சு அது கட்டத்துல என்ன ஆகும்னா, நான் பொய்யெல்லாம் சொல்ல, இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கு. தீட்சை எடுத்த பக்தர்கள் அவங்க வந்து கிருஷ்ண பக்தி விட்டு அப்படியே காண போய் அப்படியே காணா போகணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப கடைசி என்ன போயிடும், நம்ம எந்த அசைவத்தை விட்டோமோ அதே அசைவத்தை நம்ம சாப்பிடுவோம், எந்த கெட்ட பழக்கத்தை விட்டோமோ திருப்பி அதே கெட்ட பழக்கத்தை அதே மதுவு திருப்பி குடிக்க ஆரம்பிப்போம். கேட்டா நம்ம வந்து லாஜிக்கா பதில் சொல்லுவோம், ஆமா ஹரிகிருஷ்ணன் என்ன நடக்குது, அங்கேயும் சண்டை தானே போறீங்க, அங்கேயும் இது பண்றீங்கன்னு அப்படி சொல்லிட்டு அந்த லாஜிக்கா பதில் சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய தவறை நியாயப்படுத்த பார்ப்போம். இதுதான் ஆன்மீக தற்கொலை. இஸ் a spiritual suicide. உங்களை அது வந்து நம்ப வைக்கும்,
நீங்க தற்கொலை பண்றவன் நல்லா நினைச்சு பாருங்க, அவன் நினைக்கிறதுதான் ரைட்டு. செத்துடலாம் செத்துடலாம் செத்துடலாம், குதிச்சுட்டு செத்துட்டோம்னு நினைச்சிக்க, அதோட வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் தப்பிச்சிடலான்னு. அதே மாதிரி அவங்க அந்த கிருஷ்ண பக்தியில வெளியாகி அவங்க செய்யக்கூடிய தவிர நான் செய்த ரைட்டு. ஆமா, உங்க டெம்பிள்ல அவ்வளவு பிரச்சனை நடக்குது, நடக்குது, வெளியில உள்ளவங்க பாருங்க, அவங்க கோயிலாம் நடத்துறாங்க, அவங்களும் நிம்மதியா நடத்துறாங்க, அப்ப நான் வெளியிலுக்கும் எப்போதும் இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு மாய ஒரு பிம்பத்தை உருவாக்கி உங்களை நம்மளுக்கு நம்ப வைக்கணும் நம்மளைய. புரியுதா? இதுதான் ஆன்மீக தற்கொலை. புரியுதா? இட்ஸ் வெரி வெரி டீடைல், வெரி வெரி முக்கியமான விஷயம். இது வந்து பக்தியும் தவிர இங்க மென்ஷன் பண்றாரு. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இந்த பணிவு இல்லாதப்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். ஏன் பணிவு வேணும், ஹம்பிள்னஸ் வேணும்? இந்த ஹம்பிள் இல்லைன்னா அகங்காரம் அதிகமாகும். ஹம்பிள் வந்துருச்சுன்னா அகங்காரம் குறைஞ்சிரும். அதனாலதான் அகங்காரம் அதிகமாக 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 நம்ம இந்த மாதிரி எதிர்மறையாக போக ஆரம்பிப்போம், ஆப்போசிட் சைட்ல போக ஆரம்பிப்போம். பிறகு ஸ்பிரிச்சுவல் சூசைட் ஏற்படும். இதுதான் நம்மளுடைய பொசிஷன். எப்பவுமே எதிர்மறையா, எப்பவுமே வந்து லாஜிக்கா யோசிக்கணும் பிரபு, லாஜிக்கா தெரிஞ்சுக்கணும் பிரபு. ஆன்மீகத்துல என்னைக்குமே ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு லாஜிக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேத், நம்பிக்கை தான் உங்களுக்கு லாஜிக். அதுக்கப்புறம் வேலை செய்யாது உங்களுக்கு. ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப போன வருஷமும் இடையில ஒரு தடவை பூரி ஜெகநாத டெம்பிள்ல ஒரு டிவோட்டி என்ன பண்ணாரு, தன்னோட பையனை வந்து டாக்டரை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. நிறைய சோசியல் மீடியா வந்துச்சு. அந்த பையனுக்கு ஒரு சீக்கு, அவர் என்ன பண்றாரு, தூக்கிட்டு கோயில் பூரி ஜெகநாத் போயிட்டு அந்த ஒரு கோயில், பூரி ஜெகநாத் கோயில் வாசல்ல வச்சுட்டாரு. கடைசியா அப்பதான் அந்த பையன் திருப்பியும் வந்து அவருக்கு கான்சியஸ்னஸ் வந்து, உணர்வு வந்து அந்த பையன் பொழைச்சிக்கிட்டான். அதான் சொல்றேன், இங்க வந்து பக்தியில ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து லாஜிக்கலாம், அதுக்கப்புறம் லாஜிக் இல்ல, அதுக்கப்புறம் நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்ல அவங்க போய் சொன்னீங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இதை கேட்க மாட்டாங்க. அப்ப நம்மளும் ஒரு காலத்து நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம். அப்ப நம்ம நம்பிக்கை வளர்த்துக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் சட் சங்கம், சாது சங்கம், பக்த அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? அதனாலதான் புல்லு எப்பவுமே அதாவது எதிர்த்துக்கிட்டு வராது, எப்பவுமே பணிவாக போகும். அப்ப நம்மளும் பணிவு அந்த ஹம்பிள்னஸ் வளர்த்துக்கிட்டுமே, ஆனா அதிகம் வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலோட ஆன்மீகத்தோடைய வளர்ச்சி, அந்த குரோத் சும்மா அப்படியே ராக்கெட் மாதிரி வளர்ந்துகிட்டே வரும். ஏன்னா ஆங்காரம் குறையும். நீங்க பணிவு ஆக 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 உங்களோட ஆங்காரம் குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு. இதுதான் அதோட மீட்டர். அந்த பணிவு அதிகமாக அதிகமாக we have to realize this. நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணுவோம். by that realization we get goodness of Lord in form. அப்படின்னா அதாவது இங்க முக்கியமான அடுத்த பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நீங்க பணிவா இருக்க இருக்க இதுல மிகப்பெரிய உங்களுக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு பக்தியோட பொக்கிஷம் இங்க ஒண்ணு கிடைக்கும். என்ன ஆகுதுன்னா, நம்ம பணிவா ஆக 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 பக்தி நபர் என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் நம்ம கிட்ட வர ஆரம்பிக்குமா. அது எப்படி? த்ரூ ஹரிநாம். ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரி ராமோ ஹரி ராமோ 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 ஹரி ஹரி. பகவானுடைய நாமத்தை, ஹரிநாமம் இருக்குல்ல, நாம ஜபம் இருக்குல்ல, நாம ஜபம் மூலியமாக நமக்கு எல்லா வகை நல்ல குணங்களும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்துட்டே இருக்குமா. அதுக்கு முக்கியமான விஷயம் பணிவு பணிவு பணிவு. அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்க இதெல்லாம் கேட்டு இந்த ஆர்டிக்கல் நான் படிச்சு முடிக்கும் போது நம்மளுக்கு என்ன சொல்றது, நமக்கு எந்த கேள்வியுமே இருக்காது, எந்த கேள்வியுமே இருக்காது. நான் இந்த மொத்த ஆர்டிக்கலை படிச்சு முடிச்சிட்ட பிறகுதான் நான் முடிவு பண்ணேன், இந்த ஆர்டிக்கலை நம்ம கண்டிப்பா வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும். இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒன்னும் இருக்கு. நம்ம ஏன் பக்தியில வந்து நகர முடியல, ஏன் பக்தியில நம்ம ஏன் வந்து சோர்வா இருக்கும், ஏன் பக்தியில நம்ம இருக்குன்னா இதெல்லாம் முக்கியமான காரணம். சும்மா நம்ம படிச்சு பெற்றுனாலே சொன்னிச்சேன தருகிற விசேஷன அமானி நமானத்தின கீர்த்தனையா சதாரி, புல்ல விட சகிப்புத்தன்மையா இருக்கணும், மரத்தை விட பொறுமையா இருக்கணும், மத்தவங்க மரியாதை இருக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது, அப்புறம் கீர்த்தனை சதாரி. அப்படி இல்ல, இந்த ஒரு ஸ்லோகத்து ஒரு வார்த்தைக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் அவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்து ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், நம்ம குரு பரம்பரை உள்ளவங்க வந்து அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவு அனலைசிஸ் பண்ணிருக்கிறாங்க. அத ஒரு பங்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல நான் ஏதோ ஒரு 0. எத்தனையோ பெர்சன்ட் தான் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்றோம். நம்ம
இதை நம்ம எடுத்துக்கிட்டாலே, டைஜஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணாலே நம்ம பக்தியில நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா வரலாம் நம்ம. Don't think this path is very smooth. Many trouble can come from outside. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்தி பாதை வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தா போகும். டான்சிங், ஃபீஸ்டிங், அப்புறம் என்னது, சாண்டிங். கரெக்டா? கரெக்டா கௌரி மாதாஜி? கரெக்ட். சாண்டிங், yes. சாண்டிங், ஃபீஸ்டிங் அண்ட் சாண்டிங், ஃபீஸ்டிங் அண்ட் சாண்டிங், ஃபீஸ்டிங், அப்புறம் வந்து டான்சிங். ஆடலாம், சாப்பிடலாம், அப்புறம் ஜபம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹாப்பியான மூவ்மெண்ட். எஸ், வெரி வெரி ஹாப்பியான மூவ்மெண்ட். ஆனா இது வந்து உள்ளுக்குள்ள நீங்க டிராவல் பண்ண 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 நிறைய விஷயங்களை கத்துக்க இது வந்து சாதாரண பாதை இல்லை. இது வந்து நீங்க வந்து எப்படின்னா கடைசி கட்டம் வாழ்க்கையோடைய இந்த உலகத்துல இருந்து நீங்க திருப்பி வந்து பகவான் லோகத்துக்கு போறதுக்கு உண்டான கடைசி ட்ராக். அப்ப இது வந்து இதோட ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இது ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் திங்க் திஸ் பாத் இஸ் வெரி ஸ்மூத். இது ரொம்ப ஸ்மூத்தா போகும். அப்படியே அல்வா கை வச்சீங்கன்னா அந்த நெய்யிலோட கை வலிக்கிட்டு போகும், அப்படியே வாழல வலிக்கிட்டு போகும். அது மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போகும்னு நினைக்க கூடாது. இதுல வந்து உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய டெஸ்ட் உங்களுக்குள்ள வரும். அது வந்து உங்க மனசுலயும் உள்ளுக்குள்ள வரலாம், வெளியில இருந்து நிறைய டெஸ்ட் வரலாம். இதெல்லாமே கடந்து வரணும். டூ ஹரிநாம் அவுட் சைட், மெனி பீப்புள் ஷவுட். இதுல உதாரணம் சொல்றாங்க, வெளியில நீங்க ஹரிநாம் பண்ணுவீங்க, பல பேர் பிரச்சனைகள் கொடுக்கலாம், பல வகையான துன்பங்கள் வரலாம். பக்தர்களுக்கும் சரி, சில சமயம் டெம்பிளுக்கும் சரி, உயிருக்கு ஆபத்து வரலாம். இப்ப நீங்க வந்து பக்தி ராகவ சுவாமி மகாராஜ் பாத்தீங்கன்னா, சில புரோபதரோட சீடு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயாப்பூர்ல அந்த போம் வந்து இது பண்ணனால அவருக்கு ஒரு காலே போயிருச்சு. இஸ் அ பிரம்மச்சாரி. அப்ப அவர் கால போகும்போது இஸ் வெரி வெரி யங். ஓகேவா? பிறகு இப்ப அவர் மாறாச்சு ஆகி இப்ப நிறைய பேர் டிசைபிள் இருக்கிறாங்க. அப்ப அவர்லாம் நினைச்சிருந்தா இவன் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு இவ்வளவு சேவை செஞ்சு பகவான் நம்மள ஒரு காலை வாங்கிட்டு போயிட்டாரு, ஒரு கால் எல்லாமே நம்ம வந்து ஊனமா இருக்குமே, அப்ப கிருஷ்ணரை வந்து வழிபட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படி நினைச்சிருந்தா முடியுமா? அவர் தொடர்ந்து பாருங்க பகவானோட கருணையால பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் போயிருக்கிறாரு. அதே போல இப்ப பாருங்க, ஜீதண்டா ஜெயபத சுவாமி மகாராஜ் இப்ப கொஞ்சம் உடம்போடைய சூழ்நிலை சரியில்லாம இருக்கு. அவருக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பக்தி விஷய கிளாஸ் சார்பாகவும் நம்ம கண்டிப்பா பிரார்த்தனை பண்றோம். ஓகேவா? ஒரு வாட்டி அவருக்காக ஒரு 3 வாட்டி ஹரே கிருஷ்ணன் சொல்லலாம். ஜெயபத சுவாமி மகாராஜுக்காக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி ராம் 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 ஹரி ஹரி. ஓகே, ஜெயபத சுவாமி மகாராஜ்க்கு ஜெய், ஸ்ரீராம் சிங்க தேவ பகவானுக்கு ஜெய். அவ பாருங்க, எல்லா வகையான துன்பங்களும் பக்தர்களுக்கு வரும். இது எல்லாத்தையும் கடந்து வரணும். ஓகேவா? சோ மெனி ஹிண்ட்ரன்ஸ். ஓகேவா? பல வகையான தடங்கள் வரும். உங்களுக்கு கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு ஓடுற அளவுக்கு எல்லாம் பல வகையான தடங்கள் வரும். இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வரணும். அதனாலதான் ஸ்ரீமத் கௌரவ சுவாமி மகாராஜ் சொல்லுவாரு, என் குருநாதர் அதாவது ஸ்ரீல புரோபாதர் இந்த இயக்கத்தை, இஸ்கான் என்ற இயக்கத்தை சும்மா சாதாரணமா ஆரம்பிச்சல. அமெரிக்கால வந்து இறக்கிட்டோன்னே யாரும் எடுத்த உடனே எடுத்து கையில கொடுத்துடல, நீங்க வாங்க குருஜி, நீங்க வந்து ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பிங்கன்னு. அவர் வந்து தன்னுடைய பிளட் ரத்தத்தை வந்து பக்கெட்டா இந்த இயக்கத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. நம்ம அவருடைய என்ன சொல்றது, அவரோட ஆதரவுல நம்ம இங்க இருக்கோம். நம்ம இஸ்கான்ல வந்த பிறகு, கிருஷ்ண பக்திக்கு வந்த பிறகு நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடும் நம்ம ஸ்ரீல புரோபாதர் நம்மளுக்கு போட்ட ஒரு பிச்சை. அவரோட கருணையால நம்ம வந்து இருக்கோம். அவரு மட்டும் இங்க வரலன்னா என்னது, நம்ம வந்து ஏதோ மூலையில ஏதோ ஒரு சிக்கன் ரைஸ் கடையில இல்ல ஏதோ பண்ணிக்கிட்டு, நம்ம ஏதோ ஒரு மூலையில இருந்துக்கிட்டு என்னென்னோ பண்ணிக்கிட்டு ஏதோ பாவ கலந்து இருந்துட்டு நரகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிருப்போம் நம்ம. கரெக்டா இல்லையா? அப்ப இது எல்லாமே இந்த இயக்கத்தை புரோபாதர் கஷ்டப்பட்டு உருவாயிருக்காரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, கிடைச்சா குரு மகாராஜ் என்ன சொல்லுவாருன்னா, தயவு செய்து இந்த இயக்கத்துக்கு நீங்க நல்ல பேரை கொண்டு வரலாம் கூட பரவாயில்ல. இந்த இயக்கத்துக்கு நீங்க நல்ல பேரை கொண்டு வரணும் கூட பரவாயில்ல, கெட்ட பேர் சேர்க்காம இருந்தாலே போதும். அதே போல எந்த சூழ்நிலையிலும் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானை விட்டு நம்ம எப்பவுமே வெளியே ஆயிடக்கூடாது. இந்த இஸ்கானை விட்டு வெளியாகும் போது சில புரோபாதருடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்லுவார். இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆச்சாரியா ஸ்ரீ குரு மகாராஜ்.
புறவாத டிசைபிள்ல ரொம்ப முக்கியமான சீடர்கள் மத்தியில ஸ்ரீமன் கௌரகுணேஸ்வர மகாராஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த நமக்கு வந்து இந்த தடைகள் வரக்கூடாது என்னதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மஸ்ட் பிராக்டிஸ் பேஷன். பேஷன்னா வந்து என்னது, நம்மளுக்கு பொறுமையை வளர்த்துக்கணும். இங்கதான் அடுத்த 2வது பாயிண்ட் ஆரம்பிக்குது. ஓகேவா? பொறுமை, சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். எது போல? மரத்தை போல சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். அப்ப இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வர, இந்த ப்ராப்ளம் பல வகையான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சமாளிச்சு வரணும்னா நம்ம மரத்தை விட சகிப்புத்தன்மை, நம்ம டொலரன்ஸ், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். வாய் மகாபிரபு கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் 3. எதுக்காக இப்ப முதல்ல புல்லு, ஓகேவா? எதுக்காக இப்ப இங்க மரத்தை உதாரணம் கொடுக்குறாரு? சகிப்புத்தன்மையா இருக்கணும், டொலரன்ஸா இருக்கணும். ஏன் டொலரன்ஸ் லைக் 3? ஏன் மரத்தை விட சகிப்புத்தன்மையா இருக்கு? ஏன் மரத்தை உதாரணம் காட்டுறாங்க? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க பக்தர்களே, ஏன் மரத்தை உதாரணம் கொடுத்துருக்காரு மகாபிரபு? கமலா மாதாஜி லைன்ல இருக்கீங்களா? வேற யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? எதுக்கு மரத்தை கொடுத்துருக்காரு, மரத்தை உதாரணம் கொடுத்துருக்காரு? Because Prabhu, a tree will stand still whatever you do. You cut, whatever you pour some poison or so, the tree will stay put in his place. வெரி குட் மாதாஜி. அதாவது மரத்தை வந்து எதுக்காகனா, நீங்க தண்ணியே ஊத்தல, அது வந்து வெளியில நின்றுட்டு போராட்டம் பண்ணது. ஓய் என்னோட ஓனர் வந்து தண்ணி ஊத்தல, ஓய் என்னோட முதலாளி தண்ணி ஊத்தல, ஓய் நீங்க வந்து எனக்கு வந்து தண்ணி ஊத்தாம இருக்கிறதுனால நான் வந்து போராட்டம் பண்ண போறேன், தண்ணி கொடுங்கன்னு மரம் வந்து போராட்டம் பண்ணாது. அதே போல நீங்க மரத்தை வந்து நீங்க கிளைய வெட்டினாலும் சரி, நீங்க அது மேல வந்து போஸ்டர் அடிக்க சொல்லி ஆணி போட்டு அடிச்சாலும் சரி, நீங்க அது மேல மரத்து மேல சுடுத்தாணி எடுத்து ஊத்தினாலும் சரி, நீங்க மரத்துக்கு விஷத்தை வச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் அந்த மரம் உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்காது. அது அதே இடத்துல அங்க நிற்கும். அது வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் நீங்க செய்யற அட்டுழியங்களை சகிச்சுக்கும். அதே போல நம்ம இந்த கலியுகத்துல பணிவார்க்கணும் சொன்னாரு, புல்லோட 2வது மரத்தை விட சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். இதுதான் சகிப்புத்தன்மை. ஏன்னா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் கொடுக்கறது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட பக்தி வந்து வளர்றது ரொம்ப கஷ்டம். அதனால சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். சகித்து கொண்டுமே ஆனால், நம்ம டொலரன்ஸ் பண்ணுமே ஆனால், பகவான் நம்மளுக்கு பல வகையான விஷயம் கொடுப்பாரு. நம்மளை இன்சல்ட் பண்ணலாம், ஓகேவா? உங்களை வந்து குறை பேசலாம், குத்தி காட்டலாம், அப்படின்னா சொல்லுங்க, பகவான் உங்களை வறுமையில கூட போடலாம், உங்களுக்கு பல வகையான தண்டனைகள் கொடுக்கலாம், உங்களுக்கு செய்யாத பிரச்சனையில உங்களை இழுத்து விடலாம், பல வகையான. இது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னா, ஆல் ஆர் நெசசரி டு பியூரிஃபை அஸ். இது எல்லாம் பகவான் ஏன் பண்றாருன்னா, இது நம்மளையே தூய்மைப்படுத்துறதுக்காக தான் பகவான் இந்த எல்லா வகையான தடைகளையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப இதை நம்ம வந்து சகிப்புத்தன்மையோட டொலரன்ஸை வந்து வளர்த்துக்கிட்டோம்னால் ஒரு பரீட்சையும் நம்ம வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து வருவோம். அப்ப அந்த சகிப்புத்தன்மை, அந்த டொலரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் பண்ணக்கூடிய பகவானுடைய என்ன சொல்றது, பகவானுடைய பரீட்சையில பாஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் பகவான் வச்ச பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணிட்டோமே ஆனால், நம்ம இந்த பௌதிக உலகத்திலேருந்து நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து ரிலீஸ் ஆயிடலாம், இங்கேருந்து வெளியாயிடலாம் நம்ம. அப்ப கிருஷ்ண உணர்வு நம்ம வந்து, இந்த கிருஷ்ண உணர்வு பாத்தீங்கன்னா நம்ம பகவான் கிட்ட, ரொம்ப உயர்தரமான இருக்கக்கூடிய பகவான் கிட்ட நம்மளை கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, if we really confident have faith our future, அப்ப நம்ம வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டொலரன்ஸை வந்து இந்த சகிப்பத்தை வளர்த்துக் கொள்ளும் போது பகவான் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பகவான் கிட்ட பகவான் கிட்ட நம்ம நெருங்கி வர 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 நம்மளுக்கு நம்பிக்கை, நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி உண்டான நம்பிக்கை, ஃபேத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு அல்டிமேட் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை வந்து என்னதுன்னா மரணம், சாகுறது. இந்த மரணத்தை வந்து நினைச்சுதான் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. ஆரம்பத்துல உடம்பு கை காலம் நல்லா இருந்தாலும்
ஒரு காலகட்டம் வந்த பிறகு இந்த மரணத்தை கண்டுதான் எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா இந்த மரணம் என்பது சாதாரண இல்லை. ஓகேவா? ரிஷபதேவ மகாராஜா பாகவதத்துல வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு மரணம் நடக்கும் போது, உங்களுக்கு இறப்பு வரும்போது, அது எப்படி வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள அதோட சிஸ்டம் எப்படி நடக்கும், எப்படி ஆரம்பிக்கும் சொல்லி அழகா விளக்குறாரு. 5வது காண்டத்துல ரிஷபதேவர் மகாராஜா தன்னுடைய 100 பசங்களுக்கு இதை பத்தி பேசுவாரு. அப்ப ரிஷபதேவ மகாராஜா என்ன சொல்லுவாருன்னா, அந்த மரணம் நடக்கும் போது எப்படி நடக்கும்னா, நம்மள உடம்புல புறப்பாத பொருள்ல சொல்றாரு, நம்ம உடம்புல இப்ப வந்து ஒரு தேளு ஸ்கோப்பியன் ஒரு தேளு வந்து நம்மளை கடிச்சிச்சுன்னா அது எப்படிப்பட்ட விஷம் உடம்புக்குள்ள ஏறுமோ, அந்த மாதிரி 1000 தேளு வந்து நம்மளை சுத்தி உட்காந்து ஒரே நேரத்துல கடிச்சிச்சுன்னா இப்ப உடம்புல எத்தனை செகண்ட் கூட இல்ல, செகண்டோட குறைவுதான் அது வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த விஷம் உள்ளுக்குள்ள ஏறும். அந்த அளவுக்கு நம்மள கீழே காலுக்கிட்டே இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு சிஸ்டம் வந்து அப்படியே ஷட் டவுன் ஆகிட்டே வரும், எல்லாம் அடைச்சிட்டே வரும், எல்லாம் ஆஃப் ஆகிட்டே வரும். அதாவது இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா புரியுதுன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க எங்கேயும் வெளியே போறீங்க, அப்ப நீங்க வீட்டுலாம் லைட் எல்லாம் கரண்ட்ல அடைச்சிட்டே வருவீங்க. எப்படி அடிப்போம்? நம்ம பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி எல்லாத்தையும் அடைச்சிட்டே வரும். அதே போல நம்ம கீழே பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம எல்லா சிஸ்டமும் எல்லாமே ஷட் டவுன் ஆகும். ஷட் டவுன் ஆகி தென் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும், தென் நம்மளோட தொண்டை அடைக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கபவாத பித்தம் இங்க இருக்கும். இங்க இருக்கும் போதுதான் நீங்க எதுவுமே பேச முடியாது, வெறும் கண்ணீர் மட்டும் தான் வரும். அதனாலதான் முக்கால்வாசி பேர் இறக்கும் போது பாருங்க ஒன்னும் பேச முடியாது. தமிழ் படத்துல வந்து நிறைய டைலாக் எல்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பேச முடியாது, ஃபுல்லாங்க அடைச்சிடும். நீங்க ஒரு டைலாகும் பேச முடியாது நீங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி மரணம் அடைச்சி 1000 தேளு கொட்டுற மாதிரி இருக்கும். இப்படிதான் நம்மளை வந்து மரணம் கொண்டு போகும். அப்பதான் இந்த உடம்புல இங்கேருந்து இந்த சூட்சும சரீரம் இந்த ஆத்மா வந்து பிரிஞ்சு அப்படியே வந்து வெளியில வந்து நின்று அதுக்கப்புறம் அடுத்த பாடிக்கு டிராவல் ஆகும். இதெல்லாம் டீட்டெயிலா வந்து பாகவதத்துல சொல்லப்படுது. பிறகு நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்ப கரெக்டா நம்ம வளர்த்துக்கிட்டுமே ஆனால் ஒரு பூனை இருக்குல்ல, ஒரு கேட் இருக்கு வச்சுங்களேன். ஒரு பூனை தன்னுடைய வாயில தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு போகும்போது அந்த குட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மா என்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறா, வேற இடத்துக்கு எங்க கூட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த குட்டி வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே வாயில, பூனையோட வாயில ஒரு எலியை பிடிக்கும் போது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த எலி வந்து மரணம் பயத்துல இருக்கும். ஐயோ எனக்கு எப்ப சாப்பிட போகுது, என்னை எப்ப முழுங்க போகுது, ஐயோ அப்படி பயத்துல இருக்கும். அதே போலதான் நம்ம பக்தியை வந்து நம்ம சரிவர செய்தோமே ஆனால் சொல்ற மாதிரி உங்களுக்கு மரணம் கிடையவே கிடையாது, மரண பயமே கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கை, இந்த ஃபேத் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க கிருஷ்ணன் பத்தி நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க பண்ண ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் அது கண்டிப்பா பகவான் பார்த்துக்குவாரு, அந்த நம்பிக்கை உருவாகும். அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டுமே ஆனால் இந்த மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரியம் சொல்றாங்க. தென் கிளாட்லி பே லிட்டில் பிரைஸ், நேச்சர் வாண்ட்ஸ் டு டேக் ஃப்ரம் அஸ். இங்க இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த பல வகையான நம்மளுக்கு சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும் சொல்றோம்ல, நம்ம சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். ஏன்னா பல வகையான பிரச்சனை வரும், அதுல நம்ம சகித்துக் கொள்ளணும். அப்ப ஆச்சரியர்கள் என்ன சொல்றாங்க, குரு மகாராஜ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த உயர்தரமான விஷயத்த அடையணும்னா, இந்த டாப் மோஸ்ட் விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணும்னா, உயர்தரமான விஷயம் வந்து என்னது? பகவான் லோகத்துக்கு போகணும், பகவானோட கிருஷ்ண பிரேமி அடையணும். அப்ப ஒரு உயர்தரமான விஷயத்த நீங்க அடையணும்னா சில விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுத்துதான் ஆகணும். அப்ப நம்ம கிட்ட இருந்து பல விஷயங்கள் நம்ம விட்டு போகலாம், நம்மளை விட்டு நிறைய பேர் இறந்து போகலாம், நம்மளை விட்டு நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு காணா போகலாம். இது எல்லாத்தையும் சகித்து கொண்டுமே ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. அந்த மிகப்பெரிய வெற்றி என்னது? பகவான் லோகத்துக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள போறது. அங்க உள்ளுக்குள்ள போகும்போதுதான் நம்ம வந்து என்ன ஆகும், நம்ம இங்க இருக்கும் போதே நல்லா பக்தி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நீங்க ஆன்மீக லோகத்துக்குள்ள போகிறத நீங்களே உணரலாம். நீங்க இந்த உயிரோடு இருக்கும் போதே நீங்க ஆன்மீக லோகத்துக்குள்ள நீங்க வந்து உங்க உணர்வு மூலியமா உள்ளுக்குள்ள போகலாம். அந்த ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, இந்த பௌதிக ஜோனை தாண்டி அது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமானது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகள், அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள், பக்தர்கள் எல்லாமே ஆன்மீக மயமானவங்க.
அதுக்குள்ள போன பிறகு நீங்க யோசிக்கிற தன்மைகள் இதெல்லாமே வேற. இந்த பௌதிக லோகத்துல நம்ம யோசிக்கிற தன்மைகள் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட், வேற. அப்ப இந்த உயர்தரமான விஷயத்த நம்ம அடையணும்னா நம்ம சில விஷயங்கள் பகவான் நம்ம கிட்ட கண்டிப்பா புடுங்குவார், நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுவார். ஓகேவா? அப்ப அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சகித்து கொண்டு நம்ம வந்து அந்த சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஆச்சாரியர் சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் கொஞ்சம் விஷயம் இருக்கு, நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். கிருஷ்ணா ஷால் டீச் யூ a lesson. ஓகேவா? அதாவது ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், அதாவது நம்ம ஸ்ரீ பிரபுபாதரோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ், அவரோட குருநாதர் தான் வந்து பாத்தீங்கன்னா கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். அப்படி பாத்தீங்கன்னா குனிஞ்சிட்டே இருப்பாரு பாருங்க. அவரு ஒரு தடவை வந்து நவதீபத்துல மாயாப்பூர்ல வந்து அந்த டவுனுக்கு வந்து போவாராம், எப்பவுமே போவாரு. எதுக்கு? பிக்ஷே வாங்குறதுக்கு. ஏன்னா அப்பதான் ஏதாச்சும் கொஞ்சம் அரிசி பருப்பு கொடுப்பாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை அப்ப கிடையாது. இப்போ ஒரு மகாராட்சியோ ஒரு சன்னியாசியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது. இப்ப அப்ப வந்து கொஞ்சம் பிக்ஷையை வாங்கணும். அப்ப அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் போடுவோம், ஏதாச்சும் வந்து போடுவாங்க. ஆனா அதுல நிறைய பேர் நிறைய இன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அப்ப கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நவதீபத்துல விஷ கேட்டு போகும்போது என்ன நடந்திருக்குன்னா, அவர் வந்து சில பேர் வந்து இன்சல்ட் பண்ணி கெட்ட வார்த்தையில பேசி, பிறகு வந்து அவர் சச்ச பியோர் டிவோட்டி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட குருநாதர். பக்தி சித்தாந்த தாக்கூரே வந்து பாத்தீங்கன்னா சிம்ம குரு சொல்லுவாங்க. அவரோட குருநாதர் கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். அவர் எவ்வளவு பெரிய சச்ச பியோர் டிவோட்டியா இருக்கணும். அப்ப அவர் வந்து பிக்ஷை எடுக்க போகும்போது அவர் இன்சல்ட் பண்ணுவாங்களாம், என்னது பிச்சைக்காரன்னு சொல்லி ஏசுவாங்களாம், கெட்ட வார்த்தையில ஏசுவாங்களாம், அவரை அடிப்பாங்களாம். அப்புறம் ஒரு தடவை என்ன நடந்திருக்கு, அவர் மேல வந்து கல்லு விட்டு அடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். போயா பைத்தியக்காராவே, இவன் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அந்த மாதிரி சொல்லி. அது போக இன்னொரு வாட்டி இந்த குப்பை இருக்கு பாத்தீங்களா, இந்த குப்பைனா சும்மா பேப்பரு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த என்ன சொல்லுவாங்க, கிச்சன்ல இருக்கிற குப்பை இருக்கு தெரியுமா, இந்த என்ன சொல்றது, முட்டையோட ஓடு, அப்ப ஏதாச்சும் காய்கறியோட கழிவு, அப்புறம் இந்த மாதிரி கிச்சனோட குப்பை இருக்கு பாத்தீங்களா, இந்த கிச்சனோட குப்பைய அவர் மேல அப்படி தூக்கி போடுவாங்க, கொட்டுவாங்க. அப்ப இது நினைச்சு பாருங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அவர் அந்த நேரத்துல என்ன நினைப்பாருன்னா, இது பக்திவினோத் தாக்கூர் வந்து சொல்றாரு, இது மகாராஜ் என்ன சொல்றேன்னா, ஓ கிருஷ்ணா, நீ ரொம்ப வந்து கொஞ்சம் கொடுமையானவன், நீ கொஞ்சம் கொடுமையானவன், என்கிட்ட நீ ரொம்ப கடினமா நடந்துக்கிற, ரொம்ப வந்து நீ ரொம்ப குரூவலா நடந்துக்கிற. என்னன்னா என்னைய வந்து ரொம்ப நீ வந்து இந்த மாதிரி சோதனைப்படுத்துற, இரு நான் வந்து உங்க அம்மா யசோதா கிட்ட கண்டிப்பா நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள வந்து மானசீகமா பிரார்த்தனை பண்ணுவாராம். ஓகேவா? அப்ப வாய் மகாராஜ் டூ லைக் திஸ், எதுக்காக மகாராஜ் பாபாஜி மகாராஜ் கௌரி பாபாஜி மகாராஜ் இந்த மாதிரி செய்யறாரு? அப்ப இதுல இருந்து நம்ம ஷுட் லேர்ன் சம்திங், இதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கணும். என்னன்னா, we have to know without cause of Lord nothing will be happen. அதாவது பகவானுடைய இது இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்க போறது இல்லை. ஓகேவா? அப்ப இது எல்லாமே பகவான் தான் நம்மளுக்கு இந்த நடக்கு நல்லதோ கெட்டது எல்லாமே பகவான் நம்மளுக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்ப அந்த சிந்தனையில இருக்கிறவங்க தான் அட்வான்ஸ் டிவோட்டிஸ், முதிர்ச்சி அடைந்த மெச்சூர்டான டிவோட்டிஸ். இந்த மாதிரி தான் யோசிப்பாங்களாம். எல்லாமே எது நடந்தாலும் எல்லாம் பகவான், உன்னால இது எல்லாமே நல்லது நடந்தாலும் பகவான் தான், கெட்டது நடந்தாலும் பகவான். பகவானே நீ ஏன் எனக்கு இப்படி சோதிக்கிற, இப்படிதான் நினைப்பாங்க. சும்மா வாய்ப்பேச்சில் இல்ல, உள்ளுக்குள்ளே இருந்து வரணும். இப்ப கௌரி பாபாஜி மகாராஜ் இப்படிதான் யோசிப்பாரு. This thinking guide us, edges ourselves, this thing unfavorable to us. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி சிந்தனை நம்ம வளர்த்துக்கிட்டுமே ஆனால் நம்மளுக்கு வந்து பகவானே ஏன் சோதிக்கிற, எல்லாமே உனக்கு தான் சேவை செய்யறேன், இந்த மாதிரி நம்ம வந்து பகவானா எல்லாமே செய்வாருன்னு சொல்லி நம்ம நம்புறோம் வச்சுங்களேன், ஃபுல் ஸ்ட்ராங்கா நம்புறோம்னா பிறகு என்ன ஆகும்னா, நம்ம சில விஷயங்களை சகித்து கொள்ள ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, டொலரன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா ஆரம்பிக்குமா. ஓகேவா? எது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ, நம்மளுக்கு நடக்குதோ, இல்ல சில கெட்டது நடந்தாலும் நம்ம சகித்துக் கொள்ள ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாம் பகவான் செய்யறாரு, என்னை தூய்மைப்படுத்துறதுக்காக, என்னை பியூரிஃபை பண்றதுக்காக பகவான் செஞ்சிருக்கிறாரு.
அப்ப நான் இதை சகிச்சுக்கிறேன், நான் சகிப்புத்தன்மையை வளருமா? ஓகேவா? தட் ஸ்வீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபவுண்ட் தேர். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. இப்ப எல்லாமே பகவானும் சேரா சொல்லி நம்பணும். மோர் டொலரன்ட் தென் 3. நம்ம வந்து புல்லை விட மரத்தை விட கண்டிப்பா வந்து சகிப்புத்தன்மையை கண்டிப்பா வளர்த்துக்கணும். We may not give any opposite, but still we should come to this. நம்ம மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு மற்றவங்களால பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால சகிப்புத்தன்மையை கண்டிப்பா வளர்த்துக்கணும். அந்த வளர்த்துட்டாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வருமா? என்ன சிந்தனை? ஐயோ பகவானே, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குற, ஏன் எனக்கு வந்து நீ வந்து இவ்வளவு இது கொடுக்குற, ஓகே இது எல்லாமே உன்னோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கோமா. we must show respect to others. ஓகேவா? இது வந்து அடுத்த பாயிண்ட் போகுது. அதாவது மற்றவங்க மரியாதை கொடுக்கணும், மரியாதை இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம அடுத்த கிளாஸ்ல பேசலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புல்லை விட சகிப்புத்தன்மையா இருக்கணும், புல்லை விட பணிவாக இருக்கணும், மரத்தை விட சகிப்புத்தன்மையா இருக்கணும். அதை பற்றி ஆட்சியர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தோம். மீண்டும் அடுத்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது, அப்புறம் கீர்த்தனையா சதா ஹரினா என்ன அது, இதை பத்தி பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, நம்ம பணிவு, ஹம்பிள்னஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே போல டொலரன்ஸ், சகிப்புத்தன்மை நம்மளை மிகப்பெரிய ஒரு பக்தி பாதைக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு வரும். ஓகேவா? ஏன்னா பகவான் வைக்கக்கூடிய பல வகையான பரீட்சைகள் டெஸ்ட்டுக்கு சகிப்புத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப இது ரெண்டும் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிப்போம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதை வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சொன்ன பாயிண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆன்மீக தற்கொலைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆன்மீக தற்கொலை நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாயை நம்மளே நம்ம நம்ப வைக்கும், நம்ம செய்தா ரைட்னு சொல்லி. அப்ப இந்த ஹம்பிள்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹம்பிளா இருந்தாதான், பணிவாக இருந்தாதான் அகங்காரம் வராது. ஓகேவா? அதே போல சகிப்புத்தன்மை வளர்ந்துட்டாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது எல்லா வகையான பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ சோ மச். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இது பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். எதுவும் கேள்விகள் இருக்கா? जय श्री राधा गोपाल जी की जय, गौरंगा महाप्रभु की जय, गौर हरि की जय, श्री प्रभुपाद महाराज की जय, जय गौर ब्रह्मानंदे, हरि हरि बोल. हरे कृष्णा. ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், சொல்லியிருக்கோம். அறவே கேள்வி இல்லைன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இல்லைன்னா அறவே புரியல. Any question?